ஓகே. ரைட்ல வர்றது இருக்கு. அப்ப கை இழுக்கிறது. ஆ. ஃபர்ஸ்ட் இதுதான். இழுத்து அப்படின்னா நரம்பு இருக்கு இல்லைங்களா? ஆமா ஒரு சார். நரம்பு வந்து சுருங்கும், ஓகே, ஓகே. இழுக்கும். ஸோ ம். அத வந்து எதுன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம பண்ணணும். ஓகே, ஓகே. பண்ண பண்ண கொஞ்சம் 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 ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ம். ஆனதுக்கப்புறம் திருப்பி வராதுன்னு சொல்ல முடியாது. ஓ! அதுக்கு உண்டான சில ட்ரீட்மெண்ட், சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணணும். ஓகே. பண்ணியாச்சுன்னா அந்த சிம்ப்டம்ஸ் இருக்காது. ஓகே. என்ன மாதிரி விஷயங்கள வந்து கடைபிடிக்க சொல்லுவீங்க? இப்போ நீங்க வந்து பக்கவாதம் ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போகாம உங்ககிட்ட வராங்க அப்டின்னா, என்ன மாதிரி வந்து அந்த நீங்க சொன்னீங்கல்ல, அந்த நரம்பு ஆமா, சுருள்ருக்கு. ஆமா. அத சரி பண்ணுவேன்னு சொன்னீங்க. ம். அதுக்கப்புறமா அவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள நான் வந்து ஒரு கடைபிடிச்சா 1 மாசத்துக்கு, 1 1/2 மாசத்துக்கு வர்ம தைலம்னு ஒண்ணு குடுப்போம். ஓகே சார். அந்த ஓகே. ஆயில் அப்ளை பண்ணணும். ம், நல்லா ம். மசாஜ் பண்ற மாரி பண்ணி, ஓகே. எக்சர்சைஸ்லாம் பண்ணி இப்ப நான் கையெல்லாம் பண்ணி விட்டேன் பார்த்தீங்களா? ஆமா சார். அந்த ஆமா. மாரி கொஞ்சம் எக்சர்சைஸ்லாம் பண்ணணும். ஒரு 2, 3 மாசம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஓ! கூடவே ஒரு சில எக்சர்சைஸ்லாம் சொல்லுவேன். ம், ம். இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தீங்க அப்டின்னீங்கன்னா, ஃபினிஷ். சரியா போகும். ஓகே. கைக்கு வந்து நீங்க நரம்பு வச்சு காலுக்கும் அதே கண்டுபிடிச்சுருவீங்க. மாதிரி. காலுக்கும். காலுக்கும் அதே அந்த மாதிரி. முகத்துல எல்லாம் வாய் ஒரு ஆமா. மாதிரி அதுக்கு வந்து போகும்ல. நரம்பு இங்க இருக்குமா. ஓ! ஓகே, சரியா? ஓகே. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு ம். எடுக்கணும். எடுத்து ஓகே, ரிலீஸ் ஓகே. பண்ணோம் அப்டின்னீங்கன்னா தெரியும். கை வைக்கும்போது தெரியும் அவங்களுக்கு. இப்ப நம்ம கை வைக்கிறோம்ல, உங்களால அத ஐடென்டிஃபை பண்ண பண்ண முடியும். முடியும். இப்போ ஓகே, கை ஓகே. வந்துருச்சு அப்டின்னீங்கன்னா, ம். அவங்களுக்கு ஆக்சுவலா சென்சேஷன் குறையும். ஓகே, ஓகே. ஸ்ட்ரோக் எதனால வருது? பிளட் சர்க்குலேஷன் இல்லாதனால தான் ஸ்ட்ரோக் வருது. ஆ. அப்படியே கன்டின்யூ ஆச்சுன்னா, இப்போ ஒரு 8 வருஷத்து பேஷண்ட் இருக்காங்க. ஓகே. 7 வருஷம், 8 வருஷம் ஆனவங்க இருக்காங்க. அவங்க இப்படி கை வச்சிருப்பாங்க. இந்த கைய மேல ஆமா. தூக்குங்க சார்ன்னா, இப்படி தூக்குவாங்க. ஆமா. அவங்கனால தன்னால தூக்க முடியாது, முடியாது. முடியாது. என்ன காரணம்? பிளட் சர்க்குலேஷன் சுத்தமா இல்ல. அத ம். கொண்டு வரதுக்கு இட் வில் டேக் டைம். ம். 6 வருஷம், 7 வருஷம். இது அதான் வந்த உடனே ஒரு 3 நாள்ல, 5 நாள்ல, ஒரு வாரத்துல, 10 நாள்ல பார்த்தாங்கன்னா எல்லாம் முடியும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு லாஸ்ட் வீக் பெங்களூர்ல ஒரு பேஷண்ட் அட்டெண்ட் பண்றேன். ஓகே சார். அவங்களுக்கு ஸ்ட்ரோக் இருக்கு. ஓ! அன்னைக்கு ஸ்ட்ரோக் வரல அவங்களுக்கு. ம், நான் ம். வந்து அவங்களுக்கு மெடிசின் குடுத்து சில ட்ரீட்மெண்ட்லாம் சொல்லிட்டு வந்தேன். ஓகே, அவங்க ஓகே. ஹஸ்பண்டுக்கு வந்து நம்பிக்கை இல்ல. அவருக்கு நம்பிக்கை. அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆ, சரி சார் ஆ. நீங்க பண்றீங்க, இவ்வளவு விஷயம் பண்றீங்க. நான் ம். நம்புறேன். இப்ப எனக்கு ஸ்ட்ரோக் வரல அப்டின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன டிராப் பண்றதுக்கு அவரு பஸ் ஸ்டாண்ட் கூட்டு வராரு. ஓகே, ஓகே. கூட்டு வரும்போது ஒரு சந்துல ஒரு ம். பையன் கை கால்லாம் போட்டு உதறிட்டு இருக்கான். ஓகே, ஓகே. ஸ்ட்ரோக். 20 நிமிஷமா ஸ்ட்ரோக் இருக்கு அவனுக்கு. ஓ! விட்டு விட்டு வந்துட்டு இருக்கு. அப்போ அங்க சுத்தி ஒரு 20 பேர் ஆயிட்டாங்க. இவரு என்ன பண்ணாரு தெரியுங்களா? என்ன பைக்ல கூட்டு போய் நிக்க வச்சுட்டு, தள்ளுங்க தள்ளுங்க இவரும் டாக்டர் தான். ஆ, இவரு ஆ. ஸ்ட்ரோக்க வந்து 5 நிமிஷத்துல நிறுத்திருவாரு அப்டின்ட்டு. நான் அங்க சொன்னத இவரு எனக்கு ரிப்பீட் பண்ணாரு. ஓகே, ஓகே. ஓகே. எனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஆ. எனக்கு கடவுள் ஒரு சந்தர்ப்பம் குடுத்திருக்காரு. அப்படின்னு கண்டிப்பா. சொல்லிட்டு, ம். அந்த பையனுக்கு இம்மீடியட்டா ம். பண்ணேன். கடவுளோட புண்ணியத்துலமா 30 செகண்ட்ஸ் ஆல்ரைட் உட்காந்துட்டான் அந்த பையன்.